படுற கஷ்டத்தை மனசுல வச்சுக்கோ. அத்தையும் மாமாவும் உன்னை சொந்த புள்ள போல பார்த்துப்பாங்க. அம்மா 3 வருடம் கல்லூரி படிக்கும் மாமா வீட்டிலேயே தங்கி படிக்கணுமா? அவங்களுக்கு அந்த இஷ்டம் இருக்கிற மாதிரியே தெரியல. என்னடா இஷ்டம் கஷ்டம்னுக்கிட்டு? உங்க மாமாவை நான் தான் சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்தேன். எல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. இந்த 1 ரூபாயை வச்சுக்கோ, செலவு பண்ணிடாத. உங்க மாமாவே எல்லாத்துக்கும் பார்த்துக்குவாரு. கண்ணம்மா, கண்ணம்மா, வாங்க வாங்க, வராதன்னு வந்திருக்கீங்க, உட்காருங்க. என்ன விசேஷம்? கண்ணம்மா, என் பையன் 3 வருஷம் காலேஜ் படிப்ப உன் வீட்டில் தங்கி தான் படிக்க போறான். நீ தான் அவனை சொந்த பிள்ளை போல பார்த்துக்கணும். சம்பாதி எங்க குடும்பத்துக்கே வாய்க்கும் வயிற்றுக்கும் பத்த மாட்டேங்குது. சரி, விட்டுட்டு போங்க. அத்தை அரை மனதுடன் ரங்கராஜை தன் வீட்டில் தங்க வைக்க ஒப்புக்கொண்டார். இந்த ரங்கராஜா, சொன்ன வேலை எல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். கடுப்பாய் சாமான் வாங்கி வந்துட்டியா? வாங்கி வந்துட்டேன். அடுப்பங்காயை சுத்தம் பண்ணிட்டியா? நல்லா சுத்தம் பண்ணிட்டேன். கிணற்றுலேருந்து தண்ணி வச்சிட்டியா? முடிச்சிட்டேன். அடுப்பு கிட்ட சாதத்துல தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன், போய் சாப்பிடு. சரி. அத்தை என்னாச்சு? எல்லா வேலையும் வாங்கிக்கிறாங்க, ஆனா ஒரு வேலை சாப்பாடு தான் போடுறாங்க. கல்லூரி கட்டணம் கேட்டா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அப்பாத்தையும் கேட்க முடியாது. அவங்களோட கஷ்டம் எனக்கும் தெரியும் தானே. மறுநாள் காலை ரங்கராஜுவின் கல்லூரியில். என்னடா சோகமா இருக்க? வீக்க வர இருக்க, சாப்பிடுறியா இல்லையா? எங்க அத்தை வீட்டுல தானே தங்கி படிக்கிறேன். அத்தை ஒரு வேளை தான் சாப்பாடு போடுறாங்க. காலேஜ் ஃபீஸ் கூட கட்ட முடியல. பேசாம படிப்பை நிறுத்திட்டு ஊருக்கே போயிடலான்னு இருக்கிறேன். நீ நல்லா படிக்கிற பையன் இப்படி சொல்லாமா? எனக்கு தெரிஞ்ச கடையில் சேர்த்து விடுறேன். சாயங்காலம் போய் கிடைக்கிறது 5 ரூபா கொடுப்பாரு. அது வச்சு காலேஜ் ஃபீஸை கட்டிடலாம். ஏய், உனக்கு நம்ம கத்தேர் சாமி கடையை பத்தி தெரியாதா? தெரியாது. என்ன கதை அது? அங்க நீ சாப்பிட்டு எவ்வளோ காசு வேணுமோ கொடுக்கலாம், கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். இந்த ஊர்ல நிறைய பேர் வயிறார ருசியா சாப்பிட்றது இவரால் தான். நீ அங்கே போய் சாப்பிட்டு இப்படியே இருந்தா வீக் ஆயிடுவ. அப்புறம் எப்படி படிப்ப? அப்படி ஒரு கடை இருக்கா என்ன? பாரதி சொன்னான்னு நானும் 1 ரூபாய் வச்சுட்டு வந்துட்டேன். ஆனா எப்படி சாப்பிடுறது? அவரு காசு கொடுக்கலனா அடிச்சுட்டா பயமா இருக்கே. ஐயோ, அந்த மீன் குழம்பு வாசனை மூக்க தொலைக்குது. பசி வேற வயிற்று கிள்ளுது. சாப்பிடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். யாரு புதுசா இருக்கு? வா வா உட்காரு. இந்த கூட பையன் கிளை போட. இந்த மீன் நல்லா சாப்பிடு. படிக்கிற பிள்ளையா நீ? ஆமா, காலேஜ்ல இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். போதும், சாப்பாடு போதும் போதும். அடிச்சு போடுவோம் பாட்டுக்கோ. படிக்கிற புள்ள நோஞ்ச மாதிரி கண்ணெல்லாம் உள்ள போய் நல்லா சாப்பிடணும் பாட்டுக்கோ. இவளுக்கு கொஞ்சம் கறி போடு. இவர் பொது சாப்பாடை பார்த்தா பில்லு 5 ரூபாய்க்கு மேல போகும் போல இருக்குது. ஆனா என்கிட்ட 1 ரூபாய் தானே இருக்குது. ரங்கராஜ் சாப்பிட்டு முடித்து தன்னிடம் உள்ள 1 ரூபாயை மூண்டியலில் மறைத்து மறைத்து போடுகிறான். சாஹிப் இங்கே பார்த்து விடுவாரோ, நம்மிடம் அதிக பணம் கேட்பாரோ என்று பயந்து கொண்டே பணத்தை போட்டவுடன் அங்கிருந்து விரைவாக நகர்ந்து விட்டான். அடுத்த நாளும் ரங்கராஜ் சாஹிப் கடைக்கு வந்தான். கத்தேல் சாஹிப்பின் கைப்பக்குவம் அப்படி. ஒரு முறை ருசி கண்டா திரும்ப திரும்ப அழகம். இந்த முறை பணம் எதுவும் உண்டியலில் போடவில்லை.
ஆனாலும் கத்தியால் சாஹிப்பின் உபசரிப்பு குறையே இல்லை. எப்படி இருக்கும்? அவர்தான் யார் எவ்வளவு காசு போடுகிறார்கள் என்பதை பார்ப்பதே இல்லையே. அவர் கவனமெல்லாம் ஒருவருக்கு வயிறார சாப்பாடு வைப்பதிலேயே இருக்கும். இப்படியே 3 வருடம் முடிந்தது. ரங்கராஜன் படிப்பும் முடிந்தது. ஏய் ரங்கராஜ், உனக்கு காலேஜ்ல லெக்சரர் வேலை கிடைச்சிருக்காமே? ஆமா, அடுத்த வாரம் அங்க ஜாயின் பண்றேன். நல்ல சம்பளம், எங்க குடும்ப கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் பார்க்கும். ஏய், திரும்பி எப்படா வருவ? அடுத்த வீட்டுல கண்டிப்பா வரேன். சரிடா, அப்புறம் பார்ப்போம். ஒரு வருடம் கழித்து ரங்கராஜன் மீண்டும் தன் அத்தையை பார்க்க வருகிறான். அத்தை, அத்தை. ஏய் ரங்கராஜ், ஆளே மாறிட்ட. எல்லாம் நான் போட்டு வைத்து சாப்பிடலதான் அவனுக்கு இந்த வாழ் வந்திருக்கு. பார்த்துக்க. எதுவுமே நான் மறக்கல அத்தை. உங்களுக்கும் பசங்களுக்கும் புது துணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, இந்த பழத்தையும் வச்சுக்கோங்க. பரிசெல்லாம் நினச்சி பாரு, என் கையால் நாளைக்கு எவ்வளோ நாள் சோறு போட்டிருப்பேன். எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு எழுதி வச்சிருக்கேன். இரு, கொண்டு வரேன். எங்க அப்பா நான் போட்டு சோத்து கணக்கு 200 ரூபாய் ஆகுது. வட்டி போட்டால் எங்கேயோ போயிடும். சோற்று கணக்கு என்றவுடன் ரங்கராஜுக்கு கத்தியால் சாஹிப்பின் நினைவு வந்தது. இங்கிருந்த 3 வருடமும் அவர் கையால் தானே சாப்பிட்டு வளர்ந்தோம் என்ற எண்ணம் அவன் தலையில் உரைத்தது. உடனே அங்கிருந்து புறப்பட்டு கத்தியால் சாஹிப்பின் ஹோட்டலுக்கு சென்றான். யாரு? ரங்கராஜா? ஒரு நாள் வைக்க பார்த்து வா, உட்கார், எளிய போடு. எது மாறினாலும் அவர் கவனிப்பில் மாற்றமே இல்லை. சாப்பிட்டு முடித்து ரங்கராஜர் என்ன நினைத்தானோ, 1 வருடமாக தான் சேர்த்து வைத்திருந்த 15,000 ரூபாயையும் ஒவ்வொன்றாக உண்டியலில் போட்டான். உண்டியலில் போதவில்லை. சாயி பையா, உண்டியல் போடல, இன்னொன்னு கொடுங்க. இந்த பையனுக்கு ஒரு மீனவே. சாயி பையா, உண்டியல் பத்தல. இன்னொரு உண்டியல் கொண்டு போய். முதல் முறை தன்னிடம் உள்ள 1 ரூபாயை சாஹிப் கண்ணில் படாமல் போட வேண்டும் என்று நினைத்த ரங்கராஜ் இன்று தன்னிடம் உள்ள 15,000 ரூபாயை ஒவ்வொன்றாக மெதுவாக போட்டுக் கொண்டிருக்கிறார். சாஹிப் நம்மளை பார்த்துவிட மாட்டாரோ என்று. ஆனால் 1 ரூபாயோ 15,000 ரூபாயோ அவர் அதை கவனிக்கவே இல்லை. இப்போது சாஹிப்பின் கண்ணில் பட்டது ஹலோ. ரங்கராஜ் எப்படி 4 வருடத்திற்கு முன்பு தயங்கி தயங்கி வாசலில் நின்றானோ அதே மாதிரி இன்னொருவன். சாஹிப்பின் கவனம் அவனை கவனிப்பதில் இருந்தது. இது கேரளாவில் நடந்த உண்மை கதை. உலகில் இன்னும் அறம் வாழ்கிறது என்பதற்கான சான்று. நன்றி.